அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். கடந்த வீடியோ நம்ம சாத்தான ஆண்டவர் கட்டி பாதாளத்தில் வச்சிட்டாரு, அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத கடந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இப்போ சாத்தான இல்லாத உலகத்தில் மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஸோ அப்படி வாழும்பொழுது, அதாவது முக்கியமாக இஸ்ரவேலருடைய மறுமலர்ச்சின்னு கூட சொல்லலாம். மனிதனுடைய வாழ்க்கை உலகம் முழுசும் மனிதர்கள் இருப்பாங்க, ரட்சிக்கப்பட்டவங்களும் இருப்பாங்க, ரட்சிக்கப்படாத மக்களும் இருப்பாங்க. ஆண்டவர் யாரெல்லாம் 1000 ஆண்டு ஆட்சியில இருக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய தீர்மானத்தின்படி இருக்கிறார், அவருடைய சிந்தனையில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் தான் 1000 ஆண்டு ஆட்சியில இருப்பாங்க. கைவிடப்பட்ட மக்கள் இருப்பாங்க, ரட்சிக்கப்பட்டவங்களும் இருப்பாங்க, ரட்சிக்கப்படாதவங்களும் இருப்பாங்க. ஆனா சாத்தான் கிடையாது. சாத்தான் இல்லாத உலகத்துல இவங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஸோ நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு 2ஆம் வருகையில் வரப்போறார். அவர் வந்து தான் அந்த 1000 ஆண்டு ஆட்சி செய்ய போறார். அந்த ஆட்சி எப்படி, இரும்பு ஆட்சி எப்படியெல்லாம் இருக்குன்னு கடந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இப்போ ஆண்டவர் முக்கியமா பாயிண்ட் பண்றதுனாக்கா இஸ்ரவேலை மையப்படுத்துறாரு. வெளிப்படுத்தின விசேஷம் கூட முக்கியமா 6வது அதிகாரத்திலிருந்து 20வது அதிகாரம் வரைக்கும் இஸ்ரவேலரை பத்தி தான் எழுதியிருக்குது, யூதர்களை பத்தி தான் எழுதியிருக்குது. யூதர்களையும் அந்தி கிறிஸ்துவையும் கைவிடப்பட்ட மக்களை பத்தி தான் எழுதியிருக்குது. 1லிருந்து 5வது அதிகாரம் வரைக்கும் சபை, இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமே இந்த சபை பத்தி எழுதப்பட்டிருக்குது. ஸோ உலகம் முழுசும் மக்கள் இருப்பாங்க, நாடுகள் இருக்கும், ஆட்சி நடக்கும். ஆனா இப்ப இருக்கிற சட்டத்திட்ட மாதிரி எல்லாம் கிடையாது. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சட்டத்திட்டத்தின்படி தான் 1000 ஆண்டு ஆட்சி நடக்கும். ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில இயேசு எங்க வருவாரு? அவரு தேர்ந்தெடுக்கப்பட்ட தேசம் தான் இஸ்ரவேல் தேசம். முதல் முறை வந்தாரு, ஏற்றுக்கொள்ளல. இப்ப 2வது முறை எங்க வர போறாரு? அவரே சொல்லிக்கிறாரு, அந்த ஒலிவு மலை மேலதான் அவர் இறங்க போறாரு. அப்ப ஒலிவு மலை எங்க இருக்குது? இஸ்ரவேல் தேசத்துல தான் ஒலிவு மலை இருக்குது. ஸோ இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை இஸ்ரவேல் தேசத்துல தான் வரும். ரோமாபுரியிலையோ மற்ற எந்த இடத்துலையோ இயேசு கிறிஸ்துனுடைய வருகை இருக்காது, இஸ்ரவேல் தேசத்துல தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இன்னைக்கு நீங்க போயிட்டு இஸ்ரவேல் தேசத்தை நீங்க பார்த்தீங்கன்னாக்கா பாலைவனம் மாதிரி தான் இருக்கும். மலைகளோ பள்ளத்தாக்குகளோ பாலைவனம் மாதிரி தான் இருக்கும், வெயில் அதிகமா இருக்கும். இஸ்ரவேல் தேசத்துக்கு போனவங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கும், அந்த தேசத்தை பார்த்தவங்களுக்கு இந்த அனுபவம் தெரியும், அந்த தேசம் எப்படி இருக்குதுன்னு. நானும் போயிட்டு வந்திருக்கிறேன். ஸோ யோசுவா காலத்துல ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தை இஸ்ராயல் மக்களுக்கு கொடுக்கும்போது அது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, யோசுவா காலத்துல ஆண்டவர் கொடுத்த அந்த தேசத்துக்கும் இப்ப இருக்கிற இஸ்ரவேல் தேசத்துக்கும் நிறைய வித்தியாசம். மரம் செடி கொடி பார்க்க முடியாது, இருக்குதே, ஆனா செழிப்பை பார்க்க முடியாது. அதனால இஸ்ரவேல் தேசம் எப்படி இருக்க போகுது? இஸ்ரவேல் தேசம் 1000 ஆண்டு ஆட்சி காலத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். யோசுவாவின் கீழ் இஸ்ரவேல் மக்களால் குடியேற்றப்பட்ட போது அது பாலும் தேனும் ஓடும் தேசமாக இருந்தது.
ஆண்டவர் அப்படித்தானே சொன்னாரு. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உனக்கு நான் தரேன் ஆண்டவர் அப்படித்தானே சொன்னாரு. ஆபிரகாம் அழைக்கும் போது கூட அப்படிதான் சொன்னாரு. மோசேயை அழைக்கும் போது கூட எகிப்திலிருந்து மக்களை கூட்டிட்டு வரும்போது கூட அப்படியே பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உனக்கு தரேன் அப்படின்னு தான் சொன்னாரு. ஸோ மோசேயினால இஸ்ரவேல் தேசத்தை போய் சென்று அடைய முடியல. நேபோ மலையிலேயே அவர் இறந்துட்டாரு. ஸோ மோசேக்கு பதில் யோசுவா வந்து இஸ்ரவேல் மக்களை வழி நடத்திட்டு அவர் வாக்களிக்கப்பட்ட தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கிறாரு. அப்படி கொண்டு போய் சேர்க்கும் போது அந்த தேசம் எப்படி இருந்துச்சா, செழுமையாதான். ஆண்டவர் என்ன சொன்னாரோ பாலும் தேனும் ஓடுகிற அப்படின்ற வார்த்தையின் படித்தான் அந்த தேசம் இருந்துச்சாம். அப்படிதான் அந்த மக்களுக்கு கொடுத்துக்கிறாரு ஆண்டவர். அது செல்வம் கொழிக்கும் பூமியாகவே இஸ்ரவேல் மக்கள் தேவ பிரமாணத்திற்கு ஏற்ப ஓய்வு நாட்களையும் மாத பிறப்புகளையும் அனுசரித்து கற்பனைக்கு கீழ்ப்படுகிற காலம் வரைக்கும் தொடர்ந்து வந்து இருந்தது. அதாவது ஆண்டவர் வந்து சட்டத்திட்டத்தை கொடுத்தாரு. ஓய்வு நாள் அனுசரிக்கணும், மாத பிறப்பெல்லாம் அனுசரிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் அந்த நியாய பிரமாணங்களை எல்லாம் கொடுக்குறாரு. அந்த நியாய பிரமாணத்தின்படி அவங்க இஸ்ரவேல் தேசத்தில் வாழ்ந்துட்டு வரும்போது அந்த தேசம் எப்படி இருந்துச்சா, பாலும் தேனும் ஓடுகிற செல்வ செழிப்புள்ள தேசமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்த பூமி இப்போ எப்படி என் பாலைவனமாக மாறிச்சு? யோசுவா காலத்தில் செல்வ செழிப்போடு இருந்த பச்சை பசேல்னு பூத்து குலுங்குற அந்த தேசம் இப்போ எப்படி பாலைவனமாக மாறிச்சு? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உபாகமம் 11வது அதிகாரம் 13லிருந்து 17 திருவசனத்தை நம்ம படித்து பார்த்தோம்னாக்கா, இஸ்ரவேல் மக்கள் அந்நிய தேவர்களை சேவித்து அந்நிய தெய்வத்தை வணங்கி அந்நிய மக்களது நரகலான விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டி வழிபாடு செய்ய முற்பட்டதுமே வானம் பொய்த்தது. அதாவது கடவுள் வந்து இந்த இஸ்ராயல் மக்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்நிய தெய்வத்தை வணங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்நிய தெய்வத்துக்கு தூபம் காட்டி நரகலான விக்கிரகம் அப்படின்னா, அதாவது மனிதனுடைய உருவம் சாத்தானுடைய உருவம் எல்லாம் செஞ்சு வழிபட்டு வர காரியங்கள், விக்கிரக ஆராதனை. நரகலான விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டி வழிபாடு செய்ய முற்பட்டவர். இவங்க இந்த காரியத்தை செய்ய ஆரம்பிச்ச உடனே கடவுள் என்ன பண்ணிட்டாரு, வானத்தை மழையை பொழியாத மாதிரி அடைச்சிட்டாரு. மழை பொழியலன்னா விளைச்சல் இருக்குமா, பயிராகுமா, புல்லு முளைக்குமா, ஆடு மாடெல்லாம் போய் புல்லு சாப்பிடுமா? அப்போ ஆடு மாடனுடைய அந்த வளர்ச்சி எப்படி இருக்கும்? பாலும் தேனும் ஓடும். அப்போ பால் கொடுக்குற ஆடு மாடெல்லாம் அங்கே இருக்கணும் இல்லை? அப்போ ஆண்டவர் வந்து வானத்தை அடைச்சிட்டாரு. அப்போ புல்லு இல்லை, விளைச்சல் கிடையாது, தானியம் இல்லை, வறுமை. ஆடு மாடுகளுக்கெல்லாம் அந்த புல்லு வந்து ஆகாரமாக கிடைக்கல. அப்போ இனவ ஆகிப்போச்சு. அதாவது அறுவடையின்றி இஸ்ரவேல் மக்களின் செழிப்பு குன்றிவிடவே இஸ்ரவேல் தேசம் பாலைவனம் போல் மாறிவிட்டது. இஸ்ரவேல் தேசம் எப்படி ஆயிடுச்சா, பாலைவனம் மாதிரி மாறிச்சு. நான் அடிக்கடிக்கு யோசிப்பேங்க. நான் பழைய ஏற்பாட்டை படிக்கும்போது கூட நான் இஸ்ரவேலுக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். அப்போ பார்த்தாக்கா பாலைவனமாக தான் இருக்கும், வெயில். எங்கேயுமே நீங்கள் செடியை பார்க்கவே முடியாது. இந்த யோர்தா நதி போத அந்த பக்கத்தில் பார்க்கலாம், கலிலேயா கடற்கரை இருக்குது அந்த பக்கத்தில் பார்க்கலாம். விவசாயம் பண்ணுறாங்க. சில இடங்களை பாலைவனத்தை சீர்படுத்தி விவசாய நிலத்தில் பயிர் வைக்கிறாங்க. அந்த இடங்கள்ல செழிப்பு பார்க்க முடியுது. இன்னைக்கு நம்ம இந்தியாவில் எங்கே பார்த்தாலும் மரங்களை பார்க்குறோம். மரம், செடி, கொடி பச்சை பசேல்னு பூத்து கொடுக்குது. அப்போ அந்த பச்சை பசேல் அந்த செழுமையை நம்மளால பார்க்க முடியுது. ஆனால் இந்த மாதிரி செழுமை, இந்த மாதிரி ஒரு மரம், செடி, கொடியெல்லாம் இஸ்ரவேல் தேசத்தில் பார்க்க முடியாது. பாலைவனம் மாதிரி இருக்கும். ஏன்னா ஆண்டவர் வானத்தை அடைச்சிட்டாரு,
காரணம், உண்மையான தெய்வத்தை விட்டுட்டு பொய்யான தெய்வத்தை, நரகலான விக்கிரக ஆராதனைகளை செய்து அதுக்கு தூபம் காட்டி வழிபட்டு வந்ததனால கடவுளுக்கு கோபம் வந்து கடவுள் என்ன பண்ணிட்டாரு, வானத்தை மழையை பொழியாத மாதிரி அடைத்து போட்டுட்டாரு. அதனால தான் இஸ்ரவேல் தேசம் இன்று அளவும் பாலைவனமாக தான் இருக்குது. நான் சொல்றது பொய்யா இருந்தா நீங்க போய் பாருங்க. வேற யாராவது இஸ்ரவேலுக்கு போயிட்டு வந்து அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க. பாலைவனமா தான் இருக்குது. காரணம், அந்நிய தெய்வத்தை வணங்குறதுனால. தேவன் முன்மாரியையும் பின்மாரியையும் தடை செய்தார். முன்மாரி மழை பெய்யும், விதை விதைப்பாங்க, விளைச்சல், முதல் போகம் அப்படின்வாங்க, முதல் அறுவடை அப்படின்வாங்க. முன்மாரி மழையும் போது முதல் அறுவடை, பின்மாரி மழை பின்னாடி ஒரு மழை, ரெண்டு அறுவடை. அப்ப ஆண்டவர் இந்த ரெண்டு அறுவடையும் நிக்க வச்சுட்டாரு. முன்மாரி மழையை நிக்க வச்சுட்டாரு, பின்மாரி மழை நிக்க வச்சுட்டாரு. முன்மாரி அறுவடையும் கிடையாது, பின்மாரி அறுவடையும் கிடையாது. அறுவடை இல்லை, வானத்தை ஆண்டவர் அடிச்சு போட்டாரு. ஆனா 1000 வருட ஆட்சி காலத்தில் முன் போலவே முன்மாரியும் பின்மாரியும் ஏற்பட உள்ளது. யோசுவா காலத்துல ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை கொண்டு அங்கே சேர்க்கும் போது எப்படி அது பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான தேசமா இருந்துச்சோ அதே போலதான் 1000 ஆண்டு ஆட்சி காலத்துல இஸ்ரவேல் தேசம் முன்மாரியும் பின்மாரியும் ஊற்றப்பட போது. 1000 வருட ஆட்சி காலத்தில் இஸ்ரவேல் தேசம் தனது பூர்வீக ஆசீர்வாதத்தை, அதாவது பாலும் தேனும் ஓடுகிறதாய் கணிக்கும் அளவுக்கு செழிப்பை பெற்றுக்கொள்ள போகிறது. செழிப்பை பெற்றுக்கொள்ள போகிறது. புதிய ஆலயத்தின் அடியிலிருந்து சுரந்து வெளியே வருவதான ஜீவ தண்ணீர் உள்ள நதியினால் தேசம் செழுமைக்குள்ளாகும். புதிய ஆலயத்தின் எசேக்கியேல் வந்து தீர்க்க தரிசனம் சொல்றாரு. அவர் வந்து ஆலயத்தை பத்தி கட்டுறதெல்லாம் பத்தி அவரு எழுதி வச்சிருக்கிறாருங்க. அப்போ அவரு சொல்ற அந்த தீர்க்க தரிசனம், எசேக்கியேல் சொல்ற அந்த ஆலயத்தை குறிச்சு எப்பன்னா 1000 ஆண்டு ஆட்சி காலத்துல கட்டப்பட போற தேவாலயத்தை குறிச்சு தான் எசேக்கியேல் வந்து தீர்க்க தரிசனமா சொல்லிக்கிறாரு. இப்ப புதுசா கட்ட போறாங்க பத்தியா. இப்ப கட்ட போற இந்த ஆலயம் தானியேல் எழுதின புஸ்தகத்திலையும் வெளிப்படுத்தின சுவிசேஷத்திலையும் எழுதப்பட்டிருக்கிற ஆலயம் அப்படின்றது அந்தி கிறிஸ்துவுக்காக கட்டப்பட போற ஆலயம். உபத்திரவ காலத்துல கட்டப்பட போற ஆலயம். அது இடிக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்படும். அதுக்காக தான் இப்போ ஆலயம் கட்டணும்னு துடிச்சிட்டு இருக்கிறாங்க இஸ்ரவேல் மக்கள். ஆனா எசேக்கியேல் சொல்ற ஆலயம் 1000 ஆண்டு ஆட்சியில கட்டப்பட போற தேவாலயத்தை குறிச்சு தான் அவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு. அப்படி தேவாலயம் கட்டப்படும் பொழுது தேவாலயத்தினுடைய கிழக்கு வாசலில் இருந்து ஜீவநதி பெருகெடுத்து ஓடும். ஆரம்பத்தில் அது கணுக்கால் அளவு இருக்கும், அப்புறம் முழங்கால் அளவு இருக்கும், அப்புறம் இடுப்பு அளவு இருக்கும், அப்புறம் நீந்தி போற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு அவர் வந்து தீர்க்க தரிசனமா புஸ்தகத்துல எழுதி வச்சிருக்கிறாரு. ஸோ 1000 ஆண்டு ஆட்சி காலத்துல இந்த தேவாலயத்தினுடைய கிழக்கு வாசற்படியிலிருந்து பிறந்து வருது பாரு தண்ணீர், ஜீவ தண்ணீர். அந்த இடத்துல தானே இயேசு பிரசன்னமா இருக்க போறாரு. அந்த இடத்துல இருந்து பிறந்து வர அந்த தண்ணீரினால தேசத்துல எல்லா இடத்திலும் போய் பாயுமா. நான் ஏற்கனவே ஒரு வீடியோல இதை பத்தி பேசி இருக்கிறோமா. எருசலேம் வந்து அந்த ஆலயம் கட்டப்பட போறதுக்கு சூழ்நிலையை எப்படி ஆண்டவர் மாற்றி அமைக்க போறாரு
அப்படின்றத பேசி இருக்கிறோம். ஸோ குன்றுகள் மலைகள் எல்லாம் சமதளமாக்கப்படும். அதுக்கப்புறம் தான் இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை வருது. அதுக்கப்புறம் தான் ஆலயம் அங்கே கட்டப்பட போறாங்க. அப்போ மத்திய தரைக்கடலுடைய அந்த கடலுடைய மட்டமும் செங்கடல் அதனுடைய தரை மட்டமும் இந்த ஜீவ நதி, அதாவது இஸ்ரவேல் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு போது பத்தியா கிழக்கு வாசல் இருந்த ஜீவ தண்ணி, இந்த தண்ணி இந்த நதியா ஓடி எங்க போய் கலக்குதான்? மத்திய தரைக்கடலையும் செங்கடலையும் போய் கலக்குதான். அப்போ இந்த தண்ணி அதில் போய் கலந்துருச்சுனாக்கா இந்த தண்ணி எங்கெங்கெல்லாம் போய் பாயுதோ அங்கங்கெல்லாம் செழிப்பு, அங்கங்கெல்லாம் பூத்து குலுங்கும். என்ன? ஜீவ தண்ணீர். ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வர ஜீவ தண்ணீரினால தேசமானது புதிய ஆலயத்தின் அடியிலிருந்து சுரந்து வெளியே வருவதான ஜீவ தண்ணீர் உள்ள நதியினால் தேசம் செழுமைக்குள்ளாக்கப்படும், தேசம் செழுமையாக்கப்படும் அப்படின்னு வசனம் சொல்லுதுமா. யோவேல் எழுதின புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 18வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அக்காலத்தில்னா 1000 ஆண்டு ஆட்சி காலத்தில், அதாவது 1000 வருட ஆட்சியின் பொழுது பர்வதங்கள் திராட்சரசத்தை பொழியும். பர்வதம் அப்படின்னா மலைகள், திராட்சரசத்தை பொழியும். மலைகள் பாலாய் ஓடும். மலையிலிருந்து பால் ஓடும்ன்றாரு. எப்படி? பின்னாடி பார்க்கலாம். யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடும். யூதாவின் ஆறுகள் அப்படின்னா இஸ்ரவேல் தேசத்துல ஓடுகிற ஆறுகள். இப்ப நிறைய ஆறெல்லாம் அடைப்பட்டு இருக்குதுங்க, பார்க்க முடியல. பள்ளத்தாக்குக்கு தான், மலைக்கு மலை நடுவில் பள்ளத்தாக்கு தான் பார்க்க முடியுதே ஒழிய ஆறுகளை பார்க்க முடியல. ஆனா 1000 ஆண்டு ஆட்சி காலத்துல இந்த பள்ளத்தாக்குகளால் நிரப்பப்பட்டு ஆறுகளாக போகும். அப்படி போறதுனால தேசம் முழுவதும் தண்ணீர் பாயறதுனால இந்த தண்ணீர் போற இரு பக்கத்திலும் மரங்களும் செடிகளும் வளரும், பயிர்கள் வளரும், மரங்கள் வளரும். அப்போ தேசம் செழுமையாக்கப்படும். அதாவது பிரவாகித்து ஓடும். பர்வதங்களின் சாய்வு பரப்புகளில் மலைகளில் சரிவு இருக்குது பத்தியா, அந்த சரிவுல திராட்சை கொடிகளால் அடர்த்தியாய் நிரப்பி விட்டதினால் மலைகள் திராட்சை ரசத்தை பொழியும். அளவுக்கு கொலையாய் அவைகளின் காய்களும் கனிகளும் மலிந்து காணப்பட போகிறது. மலை முழுவதும் திராட்சை கொடியினால கொடி படருமா, காய்களும் கனிகளும் அளவே இட முடியாத அளவுக்கு காய்க்குமா, கனி தருமா திராட்சை கொடிகள் எங்க? மலை சரிவுகள்ல. ஆடு மாடுகளின் திரட்சியினால் ஆடு மாடுகளின் பெருக்கம் உற்பத்தி, ஆடு மாடுகளின் உற்பத்தி அதிகமா இருக்குமா. பால் உற்பத்தியின் பெருக்கு அந்நாளில் 1000 வருடம் ஆட்சியில் அளவுக்கு மேல் வழிந்தோடும்படியாக மலைப்பகுதிகள் எல்லாம் பச்சை பசேலென வளர்ந்தோங்கி புல் தரைகளான மந்த வெளிகளாக விளங்கும். அதாவது மலை சரிவுகள் எல்லாம் எங்க பார்த்தாலும் புல் பச்சை பசேல்னு இருக்கிறதுனால ஆடு மாடுகளுக்கு நல்ல தீவனம், நல்ல உணவு. புல்லெல்லாம் ஆடு மாடு மேய்ஞ்ச ஆடு மாடெல்லாம் எப்படி நல்லா போஷாக்கா புஷ்டியாக தானே இருக்கும். அப்போ ஆடு மாடுகளுடைய பெருக்கம் உற்பத்தி அதிகமாக இருக்கும். அப்போ ஆடு மாடு உற்பத்தி அதிகமாச்சுன்னா பால் அதிகமாக கொடுக்கும். அதான் பாலும் தேனும் ஓடுகிற பச்சை பசையில வளர்ந்து வாங்கிய புல்தரைகளான மந்த வெளிகளாக விளங்கும். மந்த வெளியில ஆடு மாடுகள் எங்க பார்த்தாலும் ஆடு மாடுகள் மந்தியா மேய்ச்சிட்டு இருக்குமா.
கணக்கில்லாத அளவுக்கு ஆடு மாடுகளுடைய பெருக்கம் இருக்குமா. நிலங்களில் விளைந்த விளைச்சல் கட்டுக்கடங்காததா இருக்கும். நிலத்துல விளையுது பாரு விளைச்சல், என்ன விளையும்? பார்லி, கோதுமை, அரிசி, இன்னும் நிறைய தானிய வகைகள், அதெல்லாம் அதனுடைய விளைச்சல் எல்லாம் கட்டுக்கடங்காததா இருக்குமா, அளவிட முடியாததா இருக்குமாங்க 1000 ஆண்டு ஆட்சியில. இதை ஆமோஸ் என்ன சொல்றாரு? ஆமோஸ் 9வது அதிகாரம் 13வது வசனத்தின்படி 1000 ஆண்டு ஆட்சியில் கனி வகைகளின் பெருக்கமும் தானிய வகைகளின் செழிப்பும் அளவிட முடியாத அளவுக்கு பெருகி இருக்கும் அப்படின்னு ஆமோஸ் சொல்றாரு. ஏசாயா என்ன சொல்றாரு? ஏசாயான் புத்தகம் 35வது அதிகாரம் 1வது வசனத்தின்படி வனாந்திரம் வறண்ட நிலமும் வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல் செழிக்கும் என்கின்ற வசனமும் அதே ஏசாயா 55வது அதிகாரம் 13வது வசனத்தில் முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் என்கின்ற வசனங்கள் 1000 ஆண்டு ஆட்சியில் நிறைவேற போகிறது. இந்த வசனமெல்லாம் ஆமோஸ் சொன்ன வசனங்கள், ஏசாயா சொன்ன வசனமெல்லாம் இஸ்ரவேலுடைய செழிப்பை குறித்து அவங்க எழுதியிருக்கிறாங்க. அந்த செழிப்பெல்லாம், அந்த வசனமெல்லாம் 1000 ஆண்டு ஆட்சியில தான் நிறைவேற போகுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சங்கீதம் 67வது அதிகாரம் 6வது வசனத்திலும் யோவேல் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 24, 25, 26 இந்த 3 வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, பூமி தன் பலனை தரும், களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். என் ஜனங்கள்னா யூதர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதான வசனங்கள் 1000 ஆண்டு ஆட்சி காலத்தில் நிறைவேற போதே. பூமி தன் பலனை தரும், களஞ்சியங்கள் தானியத்தினால் நிரப்பப்படும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். என் ஜனம் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சங்கீதக்காரன் தாவீதும் யோவேலும் தீர்க்கதரிசனமா எழுதி வச்சிருக்கிறாங்க. இந்த வசனம் எல்லாம் 1000 ஆண்டு ஆட்சியில நிறைவேற போகுது. பாவமானது இப்ப நம்ம பூமியினுடைய செழிப்பை பத்தி பார்த்தோம். இப்போ பாவமானது மனிதனை ஆண்டு கொண்ட பின்னரே, மனித வர்க்க வீழ்ச்சிக்கு பின்பே மிருக வர்க்கங்கள் அநாகரிக தன்மையோடு மூர்க்க வெறியோடு தோன்றலாயின. இப்போ மிருகங்களை பத்தி பார்க்கணும். ஆடு மாடு பால் கொடுக்கும், வயல்ல இப்படியெல்லாம் விளைச்சலெல்லாம் இருக்குன்றதெல்லாம் இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ மிருகங்கள் எப்படி இருக்கும் அதை நம்ம 1000 ஆண்டு ஆட்சியில் மிருகங்கள் இருக்கும். அப்போ அதனுடைய சுவாபமெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போறோம். பாவமானது மனிதனை ஆண்டு கொண்ட பின்னர், ஏதேன் தோட்டத்தில் பாவமானது மனிதனை ஆட்கொண்டதுனால, மனிதன் பாவம் செய்யறதுக்கு முன்னாடியே மிருகமெல்லாம் சாந்த சொருவியா அமைதியா தான் இருந்துச்சு. ஆனா எப்போ மனிதனுக்குள்ள பாவம் உள்ள நுழைஞ்சுதோ அது முதல் கொண்டு மிருக வர்க்கங்கள் அநாகரிக தன்மையோடு மூர்க்க வெறியோடு தோன்றலாயின. கோபமா கொடூரமா அடிச்சு கடிச்சு கீறி மற்ற விலங்குகளை அடிச்சு சாப்பிட்றது, மனிதனை அடிக்கிறது கிழிக்கிறது, மூர்க்கதனமா நடக்கிற காரியமெல்லாம் மனிதனுக்குள்ள பாவ சுவாபம் வந்த பிறகு மிருகங்களுக்குள்ள இந்த சுவாபமெல்லாம்
வந்திருக்குதுங்க. ஏசாயா 11வது அதிகாரம் 6-9 வசனமானது, அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும் என்கின்ற வசனமானது 1000 ஆண்டு ஆட்சியில் நடக்க போவதில்லை. ஓநாய் ஆட்டுக்குட்டியோட படுத்துட்டு இருக்கோம், புலி வெள்ளாட்டோட கூட படுத்திருக்கோம், தங்கி இருக்கோம் அப்படின்னு ஏசாயா சொல்ற இந்த வசனம் 1000 ஆண்டு ஆட்சியில நடக்க போறது கிடையாது. ஏசாயா கூறும் வசனத்தில் ஓரளவு மிருகங்களின் மாறுதல்கள் அடையுமே ஒழிய, ஓரளவுக்கு தான் மிருகத்துக்கிட்ட அந்த சுவாபம் எல்லாம் ஓரளவு தான் மாறி இருக்கும், முற்றிலுமா மாறி இருக்காதுங்க. ஆனா பூரண யுக ஆண்டில் தான் முற்றிலுமாக மிருகங்களில் மாறுதல்கள் உண்டாகும். அதாவது யுக ஆண்டு 1000 ஆண்டு ஆட்சிக்கு அப்புறம் வர்றது தான் யுக ஆண்டு. அந்த யுக ஆண்டுல தான் ஓநாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட தங்கி இருக்கும் அப்படின்ற நிகழ்ச்சி யுக ஆண்டுல தான் நடக்கும். 1000 ஆண்டு ஆட்சியில நடக்காது. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 20-22 வசனம் பவுல் என்ன தெரியுமா சொல்றாரு? பவுல் கூறும் வசனம் கூட, அதாவது சர்வ சிருஷ்டியும் வானம் பூமி, பூமியில எல்லா சிருஷ்டினாக்கா மரம் செடி கொடி மிருகங்கள் பறவைகள் எல்லா சிருஷ்டிப்பும் எல்லா படைப்பும் ஏகமாய் தவித்து எல்லாம் ஒன்னா சேர்ந்து தவித்து பிரசவ வேதனை படுகிறது. ஒரு பெண்ணானவள் பிரசவ வேதனை உடனே வராது. அந்த பிரசவ வேதனை அந்த பெண்ணுக்கு விட்டு விட்டு தான் அந்த வலி வரும். அது போல இந்த பூமியில எல்லா சிருஷ்டிப்பும் ஏகமாய் பிரசவ வேதனை படுகிறது என்கின்ற வார்த்தை சர்வ சிருஷ்டிகரின் ஈடேற்றத்துக்கான நம்பிக்கை 1000 ஆண்டு ஆட்சியில் நிறைவேறப் போவதில்லை. பவுல் சொல்ற இந்த வசனம் கூட 1000 ஆண்டு ஆட்சியில நடக்க போறதில்லை. ஏன்னு பின்னாடி நான் சொல்ல வரேங்க. அப்படியானால் மானிட மிருக ஜாதிகளின் பாவ சாப மரண அடிமைதனத்தினின்று பூரணமாய் விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், பூரணமா அதாவது பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும், அதாவது மனிதனும் மிருகமும் முற்றிலுமா விடுதலை அடையணும், முற்றிலுமா விடுதலை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, பூரணமாய் விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவர்கள் பூரண யுகம் உதயமாகிற புதிய பூமி உருவாகும் காலம் வரைக்கும் காத்திருக்க வேண்டும். முற்றிலுமா மனுஷன் பரிபூர்ணமா விடுதலை ஆகணும். மனிதனும் சரி, மிருகங்களும் சரி, சர்வ சிருஷ்டிப்பும் சரி, முற்றிலுமா விடுதலை ஆகி பரிபூர்ணமா ஆகணும் அப்படின்னு சொன்னா 1000 ஆண்டு ஆட்சியில நடக்காது. ஏன்னா மனிதனுக்குள்ள ஆழ் மனதுல அந்த நம்பிக்கை இல்லாத தனம் இருக்குது. பாவ சுவாபானுக்குள்ள இருந்தா இருக்குது. அடக்குமுறையை கீழ்ப்படுதல் தான் அவனுக்குள்ள இருக்குது. எப்போ 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 இந்த கடுமையான சட்டத்திலிருந்து நம்ம விடுதலை ஆயிடணும் காத்துட்டு இருக்கிறான். வாய்ப்புக்காக அவன் காத்துட்டு இருக்கிறான். எதிர்த்து போராடணும் அப்படின்னு மனுஷன் காத்துட்டு இருக்கிறான். அப்போ மனுஷனுக்குள்ள அந்த ஆழ் மனசுல பாவ சுவாபம் இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி பரிபூர்ணமாக முடியும்? மனிதனுடைய வாழ்க்கை சரி, சகல சிருஷ்டிப்பும் சரி, மிருகங்களிலும் சரி,
எப்படி பரிபூர்ணமாக்க முடியும் அப்படின்னா 1000 ஆண்டு ஆட்சியில் நடக்காது. 1000 ஆண்டு ஆட்சி முடிஞ்சிட்ட பிறகு இந்த பூமியானது அக்கினிக்கு இரையாக்க வைக்கப்பட்ட பிறகு யுக ஆண்டு தொடங்குது பத்தியா? அந்த யுக ஆண்டுல தான் மனிதர்களும் மிருகங்களும் சர்வ சிருஷ்டிப்ப மகிமையாக பரிபூர்ண மகிமையாக விளங்கும். இப்போ புரியுதுங்களா? 1000 ஆண்டு ஆட்சியில எப்படி இருக்கும்? இஸ்ரவேலை மையப்படுத்தி சொல்றோம். மற்ற இடங்கள்லயும் இருக்குமோ? இந்த செழிப்பு மற்ற இடங்கள்லயும் இருக்கும். ஆனா முக்கியமா இஸ்ரவேலை குறிச்சு தான் ஏசாயா, யோவேலு, சங்கீதக்காரன், சகரியா இவங்க எல்லாம் 1000 ஆண்டு ஆட்சியில எப்படியெல்லாம் இருக்கும், பூமி எப்படியெல்லாம் செழிப்பா இருக்கும் அப்படின்றதெல்லாம் வசனமா சொல்லி வச்சுக்கிறாங்க. அதை தான் இப்ப நம்ம பார்த்தோம். அடுத்த வீடியோலமா இயேசுவின் 2ஆம் வருகை யாருக்காக? இயேசு 2ஆம் வருகை வரப்போறாருன்னு சொல்றோம் இல்ல? அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை யாருக்காக அப்படின்ற வீடியோவை அடுத்த வீடியோவில் நம்ம இந்த செய்ய அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆவலோடு காத்துட்டு இருங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ உங்களோட கூட நான் பேசின இந்த செய்தியில உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா, சந்தேகம் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அதுக்குண்டான பதிலை நான் சொல்றேன். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. 1000 ஆண்டு ஆட்சியில பூமி எப்படி இருக்க போகுது, இஸ்ரவேல் தேசம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, வசனத்தோட வச்சு நான் பேசியிருக்கிறேன். ஷேர் பண்ணிக்கோங்க. மாரநாதா.